அம்மா ஆட்சியிலே இங்கே பால் விலை 15 ரூபாய்க்கு வித்துச்சு 1 லிட்டர் பால். இன்னைக்கு பாருங்க, எடப்பாடியார் ஆட்சியில் 15 ரூபாய்க்கு வித்த பால் இன்னைக்கு 30 ரூபா. 20 ரூபாய்க்கு வித்த கத்திரிக்காய் இன்னைக்கு 40 ரூபா. இப்ப நம்ம கடம்பையில் நிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சியில 100 ரூபாய்க்கு தான் வரி கட்டியிருப்பீங்க. இப்ப 200 ரூபா. குப்பை எடுக்கிறாங்களா வீட்டுல, அதுக்கு வரி. அது மாதிரி எண்ணற்ற வரியை போட்டு நம்ம மேல அவ்வளவு கடன் சுமைய சுமத்துறாங்க. எடப்பாடியார பாருங்க, அத்தனை விவசாயிகளுக்கும் வச்ச நகைக்கடன்ல இருந்து விவசாய கடன்ல இருந்து தள்ளுபடி பண்ணாரு. கடைசியா கனிமொழியும் உதயாநிதியும் தஞ்சாவூருக்கு வர்றப்ப, நீங்க நகை வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொண்டு வைங்க, நான் தள்ளுபடி எல்லாத்துக்கும் பண்ணி தரேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. நம்ம ஏர்வாடி சுதந்திரத்தில் பாத்தீங்கன்னா 12 பேருக்கு தான், நடுத்தர சுதந்திரத்தில் 22 பேருக்கு தான். சைக்கிள் வச்சிருந்தா தள்ளுபடி இல்லை, அவங்க வீட்டுல வேலையில இருந்தா தள்ளுபடி இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணலையா? எடப்பாடியார் பேர்ல பாத்தீங்கன்னா